அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். நாம் எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்பு தமிழ் பாடம் 3வது பாடத்தில் உள்ள இலக்கணத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா 2 பாடத்துக்குரிய இலக்கணம் நம்ம பார்த்தாச்சு. அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் தரேன், போய் பார்த்துருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு பார்த்தா நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற லைக்கை வச்சு நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா தொகா நிலைத்தொடர் ஏற்கனவே நம்ம 2வது பாடத்தில் பார்த்துருக்கோம். தொகை நிலைத்தொடர்னு ஒன்று பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தொகை நிலைத்தொடர் 6 வகைப்படும் பார்த்துருக்கோம். இங்கே தொகா நிலைத்தொடர். ஓகேங்களா? தொகா நிலைத்தொடர்னால் என்னன்னு பாருங்கள். அதாவது ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வராமல், இந்த வேர்டன் யார்கிட்ட வச்சுக்கணும் கேட்கலாம். அந்த உள்ள சொல்லுதான் ட்விஸ்ட்டே. மறைந்து வந்தால் என்ன, வராமல் மறைந்து வந்துச்சுன்னா அது தொகை நிலைத்தொடர். மறைஞ்சு வராமல் ஸ்ட்ரெயிட்டாக வேர்டை கொடுத்துட்டாங்கன்னா அது தொகா நிலைத்தொடர். வெளிப்படையாக பொருளை உணர்த்து தொகா நிலைத்தொடர். காற்று வீசியது, குயில் கூவியது, அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. இத்தொடரில் காற்று என்னும் எழுவாயும் வீசியது என்னும் பயனிலையும் தொடர்ந்துண்டு வேறு சொல் வேண்டாது பொருளை உணர்த்துகின்றது. அதே மாதிரி 2வது சொல்ல பார்த்திங்கன்னா எழுவாயும் பயனிலையும் தொடர்ந்துண்டு குயில் கூவியது என்னும் பொருளை தருகின்றது. அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. உள்ள எந்த ஒரு வேற்றுமை உருவு எதுவுமே மறைஞ்சு வரலை, தொக்கி நிற்கலை. தொக்குதல் அதுதான். தொக்கி வருவது, தொகாமல் வருவது அதுதான். ஓகேங்களா? தொக்கி வந்துச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா தொகை நிலை தொடர். தொகா மறையாமல் நேராக வந்துச்சுன்னா அது தொகா நிலை தொடர். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் எத்தனை வகைப்படும் பார்த்தோம். தொகைநிலை தொடர்கள் மொத்தம் 9 வகைன்னு சொல்கிறாங்க. தொகைநிலை தொடர் எத்தனை பார்த்தோம்? 6 வகைப்படும் பார்த்தோம். ஓகேங்களா? நான் திருப்பி சொல்கிறேன், நோட்டை போட்டு எழுதி வச்சுக்கோங்க. வகைப்பாடு ஃபுல்லாக கரெக்டாக எழுதி வச்சாதான் உங்களுக்கு மனப்பாடமாக இருக்கும். ஏன்டா பரீட்சைக்கு போகும்போது கட்டாயம் பார்த்திங்கன்னா மறந்துடும். ஏகப்பட்ட வகைப்பாடு இருக்குது. தொகை எத்தனை, தொகா எத்தனை, சுட்டு எத்தனை, வினா எத்தனை, விடை எத்தனை, வலு எத்தனை, வலா எத்தனை. ஓகேங்களா? அதெல்லாம் நோட்டை போட்டு கரெக்டாக எழுதி வச்சுங்க. நம்ம அது சம்மந்தமாக கடைசியாக ஒரு வீடியோ போடுவோம், வகைப்பாடுகள் சம்மந்தமாக. ஓகேங்களா? எழுவாய் தொடர் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எழுவாய் தொடர். எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர். முக்கியமானது பெயர், வினை, வினா. நான் ஏன் இதை அழுத்தி சொல்கிறேன்னா, இலக்கணத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு லைனும் முக்கியமானது. பார்த்திங்கன்னா காரணம் கூற்றில் கேட்கலாம். ஓகேங்களா? பெயர், வினை, வினா 3 சொல்லுதான் சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்துட்டு வேறு எதுவும் சேர்த்தாங்கன்னா அது தவறாயிரும். ஓகேங்களா? அதை எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது. பயனிலைன்னா 2வது உள்ள சொல். எழுவாயின்றது முதல் நிலை சொல், முதல் சொல்லு. 2வது பயனிலை. ஓகேங்களா? 2 சொல்லு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு எழுவாய் சொல், 2வது பயனிலை. இனியன், கவிஞர். ஓகேங்களா? இனியன்றது பெயர் சொல்லுதேன், கவிஞன்றது பெயர் சொல்லு. அதுக்கடுத்து காவிரி, பாய்ந்தது. காவிரின்றது பெயர் சொல், பாய்ந்தது அது ஒரு வினையை குறிக்கிறது. ஓகேங்களா? அது ஒரு செயல். அதே வினைன்றது செயலை குறிக்குது. பாய்ந்தது பாஞ்சிக்கிட்டு போகுது, வினை. அதுக்கடுத்து பேருந்து வருமா. வருமா என்பது பார்த்திங்கன்னா வினா. ஓகேங்களா? மேற்கண்ட 3 தொடர்களிலும் பெயர், வினை, வினா ஆகியவற்றுக்கான பயனிலைகள் எழுவாய் தொடர்கள் அமைந்துள்ளன. ஓகேங்களா? இது எழுவாய் தொடர். கேட்கலாம், ஒரு 4 தொடரை கொடுத்துக்கிட்டு இது என்ன தொடர்னு கேட்கலாம், இல்லை எழுவாய் தொடரை தேர்ந்தெடுக்குன்னு கேட்கலாம், இல்லை எழுவாய் தொடர் அல்லாததுன்னு கேட்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து விழித்தொடர். விழியுடன் வினை தொடர்வது விழித்தொடர் எனப்படும். விழியுடன் வினை, வினைன்றது ஒரு செயல். வினை சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த சொல் தொடரும். ஓகேங்களா? விழி கூப்பிடுதல், அழைத்தல் அந்த பேரில் வரும், அழைக்கிற பேரில் வரும் விழித்தொடர். அம்மா வா, நண்பா வா. ஓகேங்களா? அதே இது நண்பா எழுது, நண்பா விழிப்பெயர், அழைத்தல் பேரில் வருது. எழுது என்னும் பயனிலை கொண்டு முடிந்துள்ளது. ஓகேங்களா? அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வினை முற்று தொடர். முடிஞ்சிருக்கும், அந்த சொல் முடிஞ்சு நிற்கும். வினை முற்று தொடர். அதாவது வினை முற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது. ஓகேங்களா? அது முக்கியமானதுங்க. வினை முற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது. பெயர் சொல் பின்னாடி தொடர்ந்து நிற்கும். ஓகேங்களா? பாடினால் கண்ணகி. பாடினால் என்பது ஒரு வினை முற்று, கண்ணகி என்பது பெயர் சொல். ஓகேங்களா? பாடினால் என்னும் வினைமுற்று முதலில் நின்று ஒரு பெயரை கொண்டு முடிந்துள்ளது. இன்னொன்று பார்த்திங்கன்னா வினைன்றது, திருப்பி சொல்கிறேன், வினைன்றது செயல், ஒரு செயலை குறிக்கிறது. பாடினால் ஒரு செயல், யார் பண்ணது? கண்ணகி. இப்படி ஒரு பாடினால் கண்ணகின்னு வந்தால் அது வினை முற்று தொடர். அதுக்கடுத்து பெயர் எச்ச தொடர். பெயர் எச்ச தொடர் பார்த்திங்கன்னா
முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரெச்ச தொடர். முற்று பெறாத வினை அது வந்து தொக்கி நிற்கும். முற்று பெறாத வினை பெயர் சொல், ரெண்டாவது சொல் வந்து பெயர் சொல்லோட வைக்கும். பெயரெச்ச தொடர் என்போம். அதாவது கேட்ட பாடல், பாடல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா பெயர் சொல். ஓகேங்களா. முற்று பெறாத வினை. இன்னொன்று சொல்லிக்கிறேன், ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு பாடத்தில் ஃபஸ்ட்டு இலக்கணத்தில் சொல்லுவேன். பெயரெச்சம்னா என்ன, வினையெச்சம்னா என்ன, இலக்கண குறிப்பில் கேட்கலாம். பெயரெச்சம் பார்த்திங்கன்னா அந்த பெயரெச்சன்றது அதாவது பெயரெச்சம்னா என்னன்னு நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே. அதாவது பெயரெச்சம்ன்றது ஆ விகுதி, ஆ அதில் வந்து அந்த வினை கடைசி உச்சரிப்பு வந்து ஆண்டு முடியும். வினையச்சன்னு பார்த்தீங்கன்னா ஊ ஈல முடியும். சார் இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே சொல்கிறது என்ன, பெயர்ச்சொல் வினைச்சொல். ஆன்றது என்ன, அது உயிரெழுத்தில் ஃபஸ்ட் எழுத்து தானே. ஃபஸ்ட் எழுத்து வந்து அது வந்து பெயர்ச்சொல் பெயரெச்சம். அதுக்கு அடுத்து 2 எழுத்து. ஓகேங்களா. அதுக்கு அடுத்து வர்ற எழுத்து ஃபுல்லாக வினையச்சம். 2 எழுத்து மொத்தம். ஓகேங்களா. அதாவது ஃபஸ்ட்டு இது ஆ உச்சரிப்பு வந்துச்சுன்னா அது வந்து பெயரெச்சம். ஊ உச்சரிப்பில் ஈ உச்சரிப்பில் முடிஞ்சுன்னா அது வந்து வினையச்சம். ஓகேங்களா. அதே தான் இங்கே பெயரெச்ச தொடர். அதாவது கேட்ட பாடல், கேட்ட ட ட ட ட அதை சொல்லுங்களே, ட ஆ உச்சரிப்பு வருதா, ஆ உச்சரிப்பு வருதா, அப்போனா அது வந்து பாடல்ன்றது பெயர் சொல். அப்போனா அந்த கேட்ட என்னும் எச்ச வினை பாடல் என்னும் பெயரை கொண்டு முடிந்துள்ளது. ஓகே தானே. அதுக்கடுத்து இதே வினையெச்ச தொடர். வினையெச்ச தொடருக்கு நான் என்ன சொன்னேன், ஈ உச்சரிப்பு ஊ உச்சரிப்பு 2 இது வரணும். அதே தான் இங்கே வந்திருக்கும். முற்று பெறாத வினை வினைச்சொல்லை கொண்டு முடிவது பாடி மகிழ்ந்தனர். பாடி டி 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 ஈ உச்சரிப்பு வருதா. ஓகேங்களா. பாடி மகிழ்ந்தனர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வினைச்சொல்லை கொண்டு தான் முடியும். அதில் பெயர் சொல்லை கொண்டு முடியும், இது வினைச்சொல். ஓகேங்களா. பாடி மகிழ்ந்தனர் டி ஈ உச்சரிப்பு வருது. இதே இது பார்த்திங்கன்னா வேறு எதுனா அது ஊ உச்சரிப்பில் பார்த்திங்கன்னா வந்து சென்றான், வந்து சென்றான், வந்து தூ தூ உச்சரிப்பாருங்க. தூ ஊ உச்சரிப்பு வருதா. இதனாலும் பார்த்திங்கன்னா வினையெச்ச தொடர், அதாவது வினையெச்சம். ஓகே. அதை நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் பார்த்துருப்பீங்க. ஒரு சொல்ல கொடுத்து இதுக்கு வினையெச்சமாக மாற்றி அதை கண்டுபிடி, பெயரெச்சமாக மாற்றி அதை கண்டுபிடி 4 சொல்லு கொடுத்துருவாங்க. வினை முற்று கண்டுபிடின்வாங்க. ஓகேங்களா. முக்கியமானது. வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா திருப்பி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இன்னும் நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஓகேங்களா. அதுக்கடுத்து வேற்றுமை தொடர். வேற்றுமை தொடர் பார்த்திங்கன்னா வேற்றுமை உறுப்புகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் எனப்படும். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் தொகைநிலை தொடரில் தொகை அதில் என்ன பார்த்துருக்கோன்னா வேற்றுமை உருவம் மறைஞ்சு வந்திருக்கும். கரும்பு தின்றான், கரும்பை, கரும்பு தின்றான்னு உங்களுக்கு வேர்டு கொடுத்துருவாங்க. கொடுத்து இது என்ன அதுன்னு கேட்பாங்க, என்ன தொடர்னு கேட்பாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா வேற்றுமை தொகைநிலை தொடர்னு கொடுப்பாங்க, வேற்றுமை தொகாநிலை தொடர்னு கொடுப்பாங்க, இன்னும் 2-3 தொடர் மொழின்னு கொடுப்பாங்க. ஓகேங்களா. அப்படி கொடுக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா இது வந்து வேற்றுமை தொகைநிலை தொடர். கரும்பை தின்றான் ஐ உச்சரிப்பு, ஐ வந்து மறைஞ்சு வருது. ஓகேங்களா. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமை தொடரில் வெளிப்பட வந்துடும். கரும்பை தின்றான் வெளிப்படையாக சொல்லிடுவாங்க, வேர்டே அந்த மாதிரி வந்துடும். கட்டுரையை படித்தான் ஐ என்னும் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்தியது. அன்பால் கட்டினார் ஆள் உச்சரிப்பு 3ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். ஓகேங்களா. நான் சொல்லிட்டேன் ஐ ஆல் கூ இன் அது கண். ஃபஸ்ட்டுக்கும் கடைசிக்கும் 8ஆம் வேற்றுமை முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருவு கிடையாது. ஓகேங்களா. மற்றதுக்குள்ள வந்து 2ஆம் வேற்றுமை 3ஆம் வேற்றுமை இந்த மாதிரி மாறி மாறி வரும். நீங்கள் இலக்கண குறிப்பில் கேட்கும்போது நீங்கள் விரிச்சு எழுதணும். வேற்றுமை தொடர்னு போடக்கூடாது, எத்தனாவது வேற்றுமை தொடர் அதை சொல்லணும். ஓகேங்களா. 2ஆம் வேற்றுமையா 3ஆம் வேற்றுமையா அப்படி சொல்லணும். ஓகேங்களா. அதுக்கடுத்து இடைச்சொல் தொடர். இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர் எனப்படும். ஃபஸ்ட்டு இடைச்சொல் வந்துடும், 2வது வந்து பெயரில் வினை ஏதோ ஒன்று வரும். ஓகேங்களா. மற்று கூட்டல் ஒன்று, மற்று என்னும் இடைச்சொல்லை ஒன்று என்னும் சொல் நின்று பொருள் தருகிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இடைச்சொல்ல என்னென்னு இருக்கும், நான் அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இடைச்சொல்னா என்னென்ன வேர்டுகள் வரும், ஓகேங்களா. உரிச்சொல்னா என்னென்ன வேர்டுகள் வரும், அந்த மாதிரி.
இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் எனப்படும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இலக்கணத்தை பொறுத்தவரை புக்கில் உள்ளதான் கேட்பேன். எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா புக்கில் என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்களோ அதுதான் கேட்பாங்க, மாற்றியே கேட்க மாட்டாங்க, அது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து உரிச்சொல் தொடர். உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் தொடர் எனப்படும். உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் தொடர் எனப்படும். உரிச்சொல் தொடர் என்னென்ன சார்? உரிச்சொல்லுன்றது என்னென்ன? சால உரு நனி தவ கூர் களி இந்த மாதிரி வேர்டு போய்கிட்டே இருக்கும். இந்த வார்த்தைகள் ஃபஸ்ட்டு வார்த்தை வரும், அதுக்கடுத்து முடிகிற வேறு வார்த்தை வரும். ஓகேங்களா? பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் ஃபஸ்ட்டு வந்துடும், ரெண்டாவது வந்து பெயர் சொல்லோ வினை சொல்ல சொல்லும். சாலச் சிறந்தது சொன்னேன்ல, சால உரு நனி தவ கூர் களி அந்த மாதிரி. சாலச் சிறந்தது, சால என்ன சொல் வந்து பார்த்திங்கன்னா உரிச்சொல். ஓகேங்களா? அதனை தொடர்ந்து சிறந்தது என்ன சொல், மிகச்சிறந்தது என்ன பொருளை தருகிறது. ஓகேங்களா? அவ்வளோதான். அடுக்கு தொடர். அடுக்கு தொடர் தெரியும். ஒரு சொல் 2-3 வரை அடுக்கி வருவது அடுக்கு தொடர் எனப்படும். ஓகேங்களா? 2-3 தடவை அடுக்கி வருது, வருக வருக வருக. ஓகேங்களா? அடுக்கு தொடர். படபட தட தட இது அடுக்கி வருது, இது அடுக்கு தொடரா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது தட தட படபட படபட இதெல்லாம் அடுக்கு தொடரா சார், இது அடிக்கி தானே வருது. நோ, இது அடுக்கு தொடர் கிடையாது. அடுக்கு தொடரை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அந்த சொல் வந்து பொருள் தரும். ஓகேங்களா? வருக வருகன்னா வரவேற்றுதல். ஆனால் தட தட படபட இதெல்லாம் உங்களுக்கு பொருள் தருமா? இது என்னதுன்னா இரட்டை கிளவிக்கு போயிடும். ஓகேங்களா? அதெல்லாம் இரட்டை கிளவி, இதில் சொல்லலை, அது பொதுவானது. இரட்டை கிளவிக்கு போயிடும். பொருள் தஞ்சு அதாவது சொல் அடுக்கி வந்து அது பொருள் தந்துச்சுன்னா அது அடுக்கு தொடர். பொருள் தராமல் இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இரட்டை கிளவி. ஓகேங்களா? இவ்வளோதாங்க. தொகாநிலை தொடர் 9 வகைன்னு பார்த்தாச்சு. கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க, பாக்ஸில் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதையும் பாருங்கள், அது முக்கியமானது. ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூற்றுநிலை பெயரெச்சங்களை இக்காலத்தில் பெருமளவில் பயன்படுத்துகிறோம். 2-3 எச்சங்கள் சேர்ந்துடும், அதாவது வினையெச்சமும் பெயரெச்சமும் சேர்ந்து கடைசி வந்து பார்த்தீங்கன்னா பெயர் சொல்ல கொண்டு முடியும். அதை சொல்கிறாங்க. வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல முதலிய பெயரெச்சங்களை முதலான பெயரெச்சங்கள்னு ஏன் சொல்கிறாங்க? அந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் கடைசி பாருங்களேன் ஆ உச்சரிப்பு வரும். நான் திருப்பி சொல்கிறேன், ஆ உச்சரிப்பு வரும். வேண்டிய, கூடிய, தக்க பெயரெச்சங்களை செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சொல்லை சேர்ப்பது மூலம் கூற்றுநிலை பெயரெச்சங்கள் உருவாகின்றன. முக்கியமானது இது ஒன்று சொல்லியிருக்காங்க, கூற்றுநிலை பெயரெச்சம்னு ஒன்று சொல்கிறாங்க. கேட்க வேண்டிய பாடல் கடைசி பார்த்திங்கன்னா பெயர் சொல்லோடதே முடியும், 2 எச்சங்கள் வரும். ஓகேங்களா? சொல்லத்தக்க செய்தி கூற்றுநிலை பெயரெச்சங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே 2 சொல்லும் பார்த்தீங்கன்னா கேட்க க ஃபஸ்ட்டு கான்றது ஆ உச்சரிப்பு தான், வேண்டிய ஏ உச்சரிப்பு ஆ, வேண்டிய அதுவும் ஆ உச்சரிப்பு தான். இது வந்து 2மே பெயரெச்சத்தில் வருது. சொல்லத்தக்க லன்றது பார்த்திங்கன்னா ஆ உச்சரிப்பு தான், தக்க கன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆ உச்சரிப்பு. இதுவும் பார்த்திங்கன்னா பெயரெச்சம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 2மே வந்து பார்த்தீங்கன்னா பெயரெச்சங்களில் தான் வருது. ஓகேங்களா? சப்போஸ் வினையெச்சங்கள்னு வரலாம், 2 வினையெச்சங்கள் வந்து கடைசி வந்து பெயர் சொல்லிட முடியலாம். அப்படி கொடுத்தாங்கன்னா அது வந்து கூட்டுநிலை பெயரெச்சங்கள். ஓகேங்களா? அது வந்து கூட்டுநிலை பெயரெச்சங்கள். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க தொகாநிலை தொடர். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பி சொல்கிறேன், ஒரு லைக்கு மட்டும் தட்டி விட்டுருங்க. லைக்கு நீங்கள் போடுறத பொறுத்தே அடுத்த வீடியோ போடுவோமா வேணாமான்னு எங்களுக்கு வந்து, ஏன்டா அதை வச்சு எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா புரியலையா, இல்லை ஏதாவது கமெண்டாச்சும் பண்ணுங்கள். ஓகேங்களா? இல்லை வேறு எதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வீடியோ எடுக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.